ஹலோ! இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி. பட் அடிக்கடி இதை செய்ய முடியாது. திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் வீக் காரக்குழம்பு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறது பண்ணுறது. பட் அவர் கேட்குறாரு, ஊர்லேருந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு கல்யாண காரக்குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஈரமே இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 2, 3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தனியா. நான் வந்து இதை ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. அதனால் எனக்கு கொஞ்சமாக பவுடர் கிடச்சா போதும் அப்படின்றதுனால அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு 4-5 போல் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அது வந்து முந்திரி பருப்பை அப்படியே எடுத்துக்கக்கூடாது, அதனால தான் அதை ரோஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழம்பு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா தேங்காய் வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ற போகிறோம், அதனால தேங்காய் வதக்கலை. தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மொச்சக்கொட்டையை ஊற வச்சுட்டு அதையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வடகம் போட்டுட்டு, இது குட்டி வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கை நிறைய பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க ஒன் பை ஒன்னாக. நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளி, பெரிய தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிடுங்க. நல்லா வதக்கின பிறகு சிலர் கத்திரிக்காவை தனியாக வதக்கி ஆட் பண்ணுவாங்க. நான் வதக்கிலாம் ஆட் பண்ணல, இது கூடவே ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நெக்ஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க மொச்சக்கொட்டையை ஆட் பண்ணிவிடுங்க. மொச்சக்கொட்டையை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணி, தேவையான புளி தண்ணி ஊற்றிட்டு அதான் நான் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் இதை ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு, வீட்டிலே அரைப்போம்ல அந்த குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன். ஒன்ஸ் குழம்பு நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடர் அப்படியே கொட்டினா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் தண்ணியில் ஊற்றி கரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம ஃப்ளேவர் இருக்கும் இதுதான். அண்ட் ஃபைனலாக குழம்பு நல்லா சுண்டி வந்த பிறகு இது நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி, தேங்காய், முந்திரி, கசகசா இது 3த்தையுமே அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. இதில் ஒரு சீக்ரெட் என்னென்னா, சில பேர் வெல்லம் போடுவாங்க. வெல்லம் போட்டால் அந்த லாஸ்ட் அந்த அந்த ஃப்ளேவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். பட் இதில் நான் பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சமையல்காரர் அண்ணன் இருக்கார். அவங்க குக் பண்ணும்போது நான் பார்த்ததுனால இந்த ரெசிபியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக கொஞ்சமாக மணத்தக்காளி, வெந்தயம், மணத்தக்காளி வத்தல் என்கிட்ட அதுவுமே இல்லை. நான் வந்து இம்மிடியேட்டாக பண்ணணும், எனக்கு இன்னும் ஐடியா இல்லாமல் பண்ணதுனால அதை ஆட் பண்ணலை. மணத்தக்காளி இந்த வடகமும் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச் கொடுத்தீங்கன்னா எண்ணெயில் வதக்கிட்டு ஊற்றினீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி. பட் இது இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றத விட ஒரு வேளை காலையிலே பண்ணிவிட்டு மதியம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நைட்டு பண்ணி வச்சுட்டு காலையில் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பு ஊற ஊற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.